கோவை கோவை மேயருக்கு எதிராக காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட திமுக கூட்டணி கவுன்சிலர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நேசராஜ். வணக்கம் நேசராஜ், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். வணக்கம். கோவை டவுனால் பகுதியில் விக்டோரியா ஹாலில் சாதாரண மாமன்ற கூட்டம் நடைபெற்று வருகிறது. முன்னதாக அதிமுக கவுன்சிலர்கள் ட்ரோன் நிலவரி என கூறி அதிகமான வரியை வசூலித்து வருகின்றனர். காந்திபுரம் பகுதியில் உள்ள ஒருவருக்கு ஓட்டு வீடு வைத்திருப்பதற்கு 1,60,000 ரூபாய் வரியை போட்டுள்ளனர். இதேபோல அனுபவம் இல்லாத பில் கலெக்டரை போடுவதால் இது போன்ற குளறுபடிகள் ஏற்படுகிறது என தெரிவித்துள்ளனர். பின்னர் மாமன்ற உறுப்பினர்கள் மேயர் இருக்கை முன்பு கவுன்சிலர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மாமன்றம் நடக்கும் அலுவலகம் முன்பு காங்கிரஸ் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கவுன்சிலர்கள் ஆண்டு 6% வரியை போட்டுள்ளார்கள். அதனை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். குடிசை தொழிலை நசுக்க வேண்டாம், தொழில் வரி என அவர்களுக்கும் போடப்பட்டு வருகிறது. இதனால் தொழில் செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அதனையும் ரத்து செய்ய வேண்டும். நாங்கள் புகார் கொடுத்தாலும் மேயர் ரங்கநாயகி எந்த பரிசீலனையும் செய்யவில்லை என புகார் தெரிவித்தனர். பின்னதாக மாநகராட்சி அலுவலகம் முன்பாக உள்ள காந்தி சிலை முன்பு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் காங்கிரஸ் கவுன்சிலர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தியது குறிப்பிடத்தக்கது.